ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இது என்ன பரிகாரம்னா, பணம் இந்த மாதம் முழுக்க நிறைய சேர்வதற்கான பரிகாரம். இந்த பரிகாரம் செய்யும் போது எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்யுங்க. பணம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிறையவே வரும். பணம் தான் எல்லாமே. ஸோ அந்த பணம் வருவதற்கான பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ பணம் சேர இந்த டைம் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து இந்த பரிகாரத்தை இந்த டைம் செய்து பாருங்க. இது நீங்கள் செய்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஸோ ஆங்கில மாதம் பிறந்து ஏப்ரலில் இந்த பரிகாரத்தை செய்கிறது ஏப்ரல் மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்துருங்க. சுத்தபத்தமாக கொடுத்து விடுங்க. நிலைவாசலுக்கு கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையலறையிலும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்து விடும். பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் சொல்கிறேன், ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நிலைவாசலுக்கு வெளியே செல்லுங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டையும் வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லை அதுவும் இல்லைங்கிறவங்க 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே ரெடி பண்ண பட்டை பொடியை 1/2 ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தர்களாக வாழணும், தினம் பணமழையில் நினைணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைத்து வேண்டிக்கணும். அப்புறம் நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதி விடணும். பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவி விடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டு உங்களோட அன்றாட வேலையை தொடங்குங்க. இந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி எப்படி காற்றுல பறந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வரும். இதுதாங்க பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க யார் வேண்டும் என்றாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம், இல்லை கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த மாதம் முழுவதும் பணமழையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க. இதோடு இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வசீகர தோற்றத்தோடு வளம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். உங்களை பார்ப்பவர்களுக்கு உங்களை போல வாழ வேண்டும் என்ற ஆசை வரும். உங்கள் மீது கண் திருஷ்டி விழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதோடு யோகங்கள் நிறைய கிடைக்க, உங்களுக்கு தேவையான நல்லது கேட்காமலேயே கிடைக்கிற மாதிரி கடவுள் உங்களுக்கு நிறைய வரம் இந்த டைம் கொடுக்க போகிறார். ஸோ தேவையான விஷயங்களை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தேவையற்ற விஷயங்களை கைவிட்டுருங்க. ஸோ தேவையானதை கேட்டு பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை உறுதி. ஸோ தேவையானதை மட்டும் கேட்டு நீங்கள் நன்மையை பெற முயற்சி பண்ணுங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன்கள்னு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் தனுசு ராசி கரெக்டாக மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தன்னம்பிக்கையும் பிறரை வழிநடத்தக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு ஏப்ரலில் நன்மைகள் நடக்க போகுது. ஞான மோட்சக்காரகன் கேது பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் பெரியோர் உதவியும் தெய்வ அருளும் கிடைக்கும். கடந்த டைம் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். புதிய சொத்து வாங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் தடைப்பட்ட வேலைகள் முடியும். அதோடு தம்பதிகளுக்குள் தோன்றிய பிரச்சனைகள் விலகும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தவர்கள் விவாகரத்து கேட்டு நீதிமன்ற வரையில் சென்றவர்கள் மீண்டும் இணைந்து வாழக்கூடிய நிலை உருவாகும்.
வாழ்வில் இருந்த போராட்டங்கள் மாறி நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை உண்டாகும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். அதோடு முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்கள் நிர்வாகத்தின் நம்பிக்கைக்கு ஆளாவீங்க. வெளிநாட்டில் பணி செய்பவர்களுக்கு நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்திலேயும் வெளியிலேயும் ஏற்பட்ட சங்கட விலகும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் ஆர்வம் இருக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 3, 7, 12. பரிகாரம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. குறைகள் நீங்கும். நன்மை அதிகரிக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் இதுதாங்க. நெக்ஸ்ட்டு பூரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரலில் முயற்சியால் முன்னேற்றம் காண்ற மாதிரி இருக்கு. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஆடை ஆபரணம் சேரும். உங்கள் தோற்றத்தில் அழகானது வெளிப்படும். வருமான தடைகள் விலகும். குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதோடு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும். நவீன பொருட்கள், புதிய வாகனம் வாங்குவீங்க. பொருளாதார நிலை சீராக இருக்கும். யோகக்காரகன் ராகு இந்த டைம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சரிப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். தொழிலை விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். பொது வாழ்க்கையில ஈடுபட்டவர்களுக்கு புகழ் கூடும். முயற்சிகள் சாதகமாகும் என்றாலும் பாக்கியாதிபதி சூரியனும் குடும்பாதிபதி சனி பகவானும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உடல்நிலையில சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு மறையோ. தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு நிர்வாகத்தின் பாராட்டுதல் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ. உடன் பணிபுரியவர்கள் ஆதரவு கூடும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஏப்ரல் 1 வரை சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தடைகள் விலகும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 3, 6, 12. பரிகாரம் மீனாட்சி அம்மனை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அதோடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். ஃபைனலாக உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. முன்னேற்றத்தை நோக்கி நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரலில் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ஆத்மகாரகன் சூரியன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். எந்த ஒன்றையுமே போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் தோன்றும். ஆயுள்காரகன் கர்மகாரகன் சனி பகவான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் வேலைகளில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் கவனமோடு செயல்படணும். ஏப்ரல் 17 முதல் ராசிநாதன் குரு பகவான் வகர நிவர்த்தி அடைந்து ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகள் நடந்தேறும். குடும்பம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். ஏப்ரல் 6 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்படணும். உங்கள் அறிவாற்றலும் திறமையை வெளிப்படும். உங்களுக்கு மேலானவர்கள் உங்கள் ஆலோசனைகளை கேட்பார்கள். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு இழுப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். நெருக்கடிகள் நீங்கும். பணியாளர்களுக்கு வேலைபளு அதிகரித்தாலும் மதிப்பு உயரும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். முதியவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அதோடு உயர்கல்வி கனவு நனவாகும். சந்திராஷ்டமம் உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடையாது. ஆனால் அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 3, 10, 12. பரிகாரமாக உங்கள் நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வர வழிபாடு செய்யணும். அதனால வாழ்வில் வளம் உண்டாகும். சங்கடம் விலகும். அதனால அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காம செய்திடுங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கான பரிகாரங்கள் பலன்கள் இதுதான். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இதில் பரிகாரமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தையும் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.